கடவுள் உலகை எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். எங்கும் எதுவும் இல்லை, இருட்டு மட்டும்தான் இருந்தது. ஆனால் ஒரு நாளில் மகத்தான ஒரு நிகழ்வு நடந்தது. முதல் நாள் ஒளி வந்தது. கடவுள் சொல்லினார், ஒளி வருக. அதுடன் ஒளி தோன்றியது. கடவுள் ஒளியை பகல் என்றும் இருட்டை இரவு என்றும் அழைத்தார். 2ஆம் நாள் வானம் உருவானது. அடுத்ததாக கடவுள் வானத்தை உருவாக்கினார். இப்போது நீருக்கு மேலே நீர் இல்லை, மேலே வெளிச்சமான ஆகாயம் இருந்தது. 3ஆம் நாள் நிலமும் செடிகளும். கடவுள் கடலை ஓரமாக செய்து நிலத்தை வெளியில் கொண்டு வந்தார். அதன் பெயர் பூமி. அதன்பின் பூமியில் மரங்கள், செடிகள், பழங்கள், மலர்கள் ஆகியவை வளர ஆரம்பித்தன. 4ஆம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். கடவுள் வானத்தில் ஒரு பெரிய ஒளியை வைத்தார். அது சூரியன். அது பகலில் ஒளி தரும். பிறகு இரவுக்காக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். 5ஆம் நாள் மீன்கள், பறவைகள். கடவுள் கடலில் மீன்கள், திமிங்கிலங்கள் மற்றும் பல உயிர்களை உருவாக்கினார். பிறகு ஆகாயத்தில் சிறகு கொண்ட பறவைகள் பறக்கச் செய்தார். 6ஆம் நாள் விலங்குகள். இப்போது கடவுள் பூமியில் யானைகள், சிங்கங்கள், குதிரைகள், மந்திகள் போன்ற விலங்குகளை உருவாக்கினார். இறுதியாக மிக முக்கியமானது, மனிதரை படைத்தார். அவன் பெயர் ஆதாம். நீ இந்த உலகத்தை கவனிக்க வேண்டும் என்று கடவுள் கூறினார். 7ஆம் நாள் ஓய்வு. கடவுள் அனைத்தையும் முடித்து ஓய்வு எடுத்தார். காரணம், அவர் அழகான உலகத்தை உருவாக்கிவிட்டார். இதுவே உலகம் எப்படி உருவானது என்பதற்கான கதை. இப்போது நாம் அனைவரும் இந்த அழகான உலகத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? கடவுள் உலகை படைத்த ஆசீர்வாதம். பொலிக பொலிக, தேவன் படைத்த உலகம். ஒளியால் நிறைந்த நாளும், சந்திரன் மின்னும் இரவும், மழை தரும் மேகம், பசுமை கொடுக்கும் நிலம், மனிதன் வாழ்த்தும் ஆசை கடவுளின் பரிசு. உழைத்திடு, வளர்ந்திடு, அன்பில் வாழ்ந்திடு, சமாதானம் சூழ்ந்திடு. கடவுள் கொடுத்த இந்த உலகம் நன்மையாய் நீடிக்கட்டும். நன்மை செய்யும் உள்ளங்கள் பெருகட்டும். அன்பு கொண்டு எல்லோரும் உயரட்டும். கடவுளின் ஆசீர்வாதம் என்றும் நீங்களோடு இருக்கட்டும். ஆமேன்.